ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இட்லிக்கு தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் உண்டு, எம்டி சாம்பார் உண்டு வச்சு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்து நல்லா அவிய விட்டுக்கலாம். மைசூர் பருப்பு, அதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து நல்லா அவிய விட்டு பச்சை மிளகாய் ஒரு 3-4 பச்சை மிளகாய் நல்லா கீறி அதையும் அதுக்குள்ளே சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடுவோம். பருப்பு வந்து அவிய தண்ணி காணாமல் போகும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து தக்காளி பழம் ஒன்று சேர்த்து இதுக்கு குழம்பு மிளகாத்தூள், எங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்க்கணும். ரொம்ப குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. ஒரு அரை தேக்கரண்டி சேர்த்துருக்குறேன். தேவையான கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குழஞ்சி எல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது. கொஞ்சமாக புளி ஒரு 6-7 சீட்ஸ் எடுத்து கரைச்சி புளி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விடுவோம். இப்போ இதுக்கு பால் கொஞ்சம் சேர்க்குறேன். 2ஆம் பாலும் 1ஆம் பாலும் சேர்த்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்ட பிறகு இதுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். சாம்பார் பொடி நாங்களே வீட்டில் செய்கிற சாம்பார் பொடி, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு காய்கறி ஒன்றுமே போடுறது இல்லை, எம்டி சாம்பார்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், சின்ன சீரகம், 2 பல்லு பூண்டு, இந்த 3ஐயும் தட்டி இதில் சேர்க்க போகிறேன். இந்த எம்டி சாம்பாரில் 2 பல்லு பூண்டு, அரை தேக்கரண்டி மிளகுத்தூள், சின்ன சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி, 3ஐயும் நல்லா உரலில் தட்டிட்டு அதையும் அதுக்குள்ள சேர்த்தா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா அவிஞ்சிடுது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தூக்கலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சாம்பார் தோசைக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு சாப்பிட நல்லா இருக்கும். நான் காய்கறி இல்லாட்டி இப்படி இந்த மாதிரி வச்சு நாங்கள் தோசைக்கு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான மல்லியில் போடலாம், மல்லியில் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பொண்ணு கொடுப்போம். தாளிப்பொண்ணு கொடுத்து இறக்கிட்டால் சூப்பரான எம்டி சாம்பார். இது இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் இட்லியை நல்லா அவிச்சி எடுத்துகிட்டு இதில் நிறைய சாம்பார் ஊற்றி கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் உண்டு, காய்கறியே போடாமல். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்தமாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.